ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய காமெடி வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டிலலாம் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது செவத்துக்கும் சோஃபாவுக்கும் நடுவில் இருக்க அந்த கேப்பில் வந்துட்டு கை தவறி நம்ம கையில் வச்சுருக்க சின்ன சின்ன பொருள்லாம் போட்டுருவோம். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிமோட்டு, அதுக்கப்புறம் கையில் ஏதாவது வச்சுருந்தோம்னா ஹேர் பேண்டோ, கிளிப்போ, எதுவாக இருந்தாலும் சீப்பு, இது மாதிரி ஐட்டம்லாம் அந்த இதில் போட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க என்னெல்லாம் போடுறாங்கன்னு பார்த்துக்கலாமா? என்னென்ன போட்டாங்கன்னு தெரியலையே. நம்மளும் இப்படி தான் தொடப்பத்தை வச்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் பெருக்கி எடுப்போம். கீழே நிறைய வீட்டை வருது. ரைட்டு, வீட்டில் இருக்க எல்லா பொருளையுமே சோஃபா கீழே ரொம்ப நாளாக இதெல்லாம் க்ளீன் பண்ணாமலே இருக்காங்க போல இருக்கு. செல்ஃபில் எதுவும் இருக்காது போல இருக்கே. ரொம்ப நாளாக தேடிட்டு காணோன்னு தேடின பொருள்லாம் இங்கே தான் எல்லாம் இருக்க முடியாது. லேப்டாப்பு அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருந்தாங்க இவ்வளோ நாள்? ஃபோனு சார்ஜருமா? ஃபோனு சார்ஜர் முடியாது, அதை கூட கீழே போட்டு வச்சுட்டு இவ்வளோ நாள். குழந்தையுமா அடப்போ மக்களே, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவராக இருக்குது. ஏதோ நாங்களும் போடுவோம் தான் சின்ன சின்ன ஐட்டம், அதாவது தலையில் குத்திக்கிற அந்த ஹேர் பின்னு, சீப்பு, இதையெல்லாம் போட்டுட்டு உடனே நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் இவங்க அவ்வளோ மொத்தமாக சேர்த்து வச்சு, அதுவும் முக்கியமான ஐட்டம்லாம் உள்ளே போய் ஏதோ சேஃப்டி லாக்கரில் வைக்கிற மாதிரி அது உள்ளே வச்சுருக்காங்க. வேறு லெவல் இதெல்லாம். ஒரு அம்மா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக அம்மா வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பொண்ணு வீட்டில் வந்து சாப்பிடும்போது நடந்த கான்வர்சேஷன் தான் இது. பாருங்கள். அம்மா கேட்குறாங்க, பொண்ணு போட்ட சாப்பாடு வந்து என்னடி சோத்துல உப்பு இல்லை, குழம்பு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு பொண்ணு சொல்கிறாங்க, சாப்பிட வந்தியா கம்முன்னு சாப்பிட்டு போயிடணும், என் புருஷனை பற்றி எல்லாம் குறை பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த வீட்டில் சமைக்கிறதே அவங்க புருஷன் தான் போல இருக்குது. கொடுத்து வச்ச பொண்ணு அவங்க. இது மாதிரி புருஷன்லாம் கிடைக்கிறதுக்கு தவம் இருக்கணும் இல்லையா? வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. அப்படி வர பிரச்சனைகள் வந்து அளவு கடந்து போகும்போது நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? நம்மளை படைச்ச அந்த கடவுள்கிட்ட தானே கேட்க முடியும். அந்த மாதிரி கடவுள்கிட்ட நடக்கிற கான்வர்சேஷன் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க. அப்பனே முருகா, எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது, உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுடா. இல்ல, நீங்க ப்ராப்ளம் தரீங்க, அப்புறம் அந்த ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி தரீங்க. ஆமா, இப்ப என்னடா அதுக்கு நீங்க அந்த ப்ராப்ளம் தராமையே இருக்கலாமே. மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு, பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. டேய், நான் ப்ராப்ளம் கொடுத்து பழகிட்டேன்டா, நீ அதை வாங்கி பழகிட்ட. இந்த ரெண்டுல எது நடக்காம போனாலும் பார்க்க நல்லா இருக்காதுடா. இதே பார்க்க நல்லா இருக்காதா? செம்ம. அது என்னவோ கரெக்டு தான். நம்ம தெரியாத ஊருக்குலாம் எங்கேயாவது போய் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஊரில் வழியில் நடந்து போகிறவங்க கிட்ட நம்ம அட்ரஸ் கேட்டு போகிறது வழக்கம்தான். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? மேடம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குங்களா? அதான் தெரியுது பாருங்க, அங்க ஒரு பெரிய புளிய மரம். ஆமாங்க. நேரா கார்ல போய் வேகமா முட்டினீங்கன்னு வைங்க, ஆம்புலன்ஸே உங்களை ஜிஹெச் கூட்டிட்டு போயிடும். என்னத்தான் சொல்கிறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகணும்னு கேட்டால் எப்படி போகணுன்றதை பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க இந்த அம்மா.